அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். புகழனைத்தும் அல்லாஹ் குறித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உலகில் தோன்றிய அத்துணை நபிமார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லவர்கள் மற்றும் இந்த குர்ஆனுடைய மஜ்லிஸிலே துவங்கக்கூடிய இது குறிப்பாக இந்த குழந்தைகள் மீதும் இவர்களுடைய பெற்றோர்கள், இவர்களை உருவாக்குவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்ட உஸ்தாதுமார்கள், உறுதுணையாக இருந்த பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், அத்தனை பெருமக்களின் மீதும் ரப்புடைய கருணையும் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து கொண்டு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகள் எல்லாம் காலையிலிருந்து மேலையில ஏற்றி வச்சு நம்மள கீழே உட்கார்ந்துருக்கிறோம். இது உண்மையிலேயே ஒரு வளர்ந்த வரும் சமூகத்திற்கான ஒரு அடையாளம். ஒரு ஊர் வளர்ச்சி அடையுதுன்னா எதை வச்சு முடிவு செய்யறது? இந்த ஊர்ல நிறைய பெரிய பள்ளிவாசல்கள் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் தான் எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல கோட்டக்குப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஏன் கேட்குறீங்க, இப்ப எங்க பார்த்தாலும் வீடு தான், எங்க பார்த்தாலும் பங்களா தான். குடிசை வீடுகளே இல்லாத ஒரு நகரமா ஆயிடுச்சு. அப்ப ஊர் முன்னேறிடுச்சு. கடந்த காலங்களிலே இந்த ஊர்ல படித்த பட்டதாரிகள் கம்மி, இன்னைக்கு பட்டதாரிகள் அதிகமாயிட்டாங்க. அதனால ஊர் வளர்ந்துருச்சு. அரசாங்கத்துல மற்ற பணிகள் இருக்கிறவங்க கம்மி, இன்னைக்கு அதிகமா அரசாங்கத்தினுடைய வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. எதை வச்சு ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும்? அதற்கான அளவுகோல் என்ன? பெருமக்களை சிந்திக்கிறதுக்காக தான் உங்கள்ட்ட நான் சொல்றேன். முன்னாடிலாம் ரொம்ப சின்ன சின்ன திருமணங்கள் நடத்துவோம். இன்னைக்கு அல்லாஹ் அக்பர், 1000 பேருக்கு குறைவில்லை ஒரு கல்யாணம் தான். என்ன சொல்றீங்க? கல்யாணம் மஜ்லிஸ்ல போய் சாப்பாட்டு பந்தியில உடனே இடம் கிடைச்சிருச்சுன்னா என்னங்க கல்யாணம்? பின்னாடி கீழே நின்று நிக்கிறோம் பாருங்க, என்ன கூட்டம், அல்லாஹ் அக்பர். எனக்கே 3 சப்போர்ட் கடந்துதான் எனக்கு இடம் கிடைச்சிச்சு சாப்பாட்டுக்கு. பெருமக்களை, இதெல்லாம் நம்முடைய வளர்ச்சிக்காக மார்த்தட்டி கொள்ள முடியாது. ஆனா இதுவும் வளர்ச்சின்னு வச்சுக்கோங்க. உண்மையான வளர்ச்சி, நாம் பெற்றெடுத்த குழந்தைகளை மேடையில ஏற்றி விட்டுட்டு நம்ம கீழே உட்கார்ந்து அழகு பார்க்கிறோம் பாருங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ் சொல்லுங்க. ஏன்னா இந்த பிள்ளைகள் மேல கட்டுப்பட்டுறக்கூடாது. நம்ம குழந்தைகளை எல்லாம் மேடையில் ஏற்றிவிட்டு மஹல்லாவினுடைய பெரும்பெரும் படித்தவர்கள், பட்டதாரிகள், உலமாக்கள் எல்லாம் கீழே உட்கார்ந்து பாருங்க. இதுதான் ஒரு சமூகம், ஒரு மஹல்லா, ஒரு ஊரு வளர்ச்சிக்கான அடையாளங்க. சொல்லுவாங்களா இல்லையா பெருமக்கள்? மஸ்ஜிதுகள்ல நீங்க மட்டும் தொழுதுகிட்டு இருந்தீங்க, சேர் போட்டு நிறைய பேர் தொழுகிறாங்க. பாவம், நிறைய இன்னைக்கு முடியாதவங்க இருக்காங்க. குழந்தைகளுடைய சத்தம் இல்லைன்னா நீங்க வருங்கால தொழுகையாளிகளை உருவாக்கணும்னு இருக்கணும். நீங்க தொழும் போது பின்னாடி பிள்ளைங்க சத்தம் எப்படி கேட்குது பாருங்க, பசங்க சத்தம். இது ஒரு இன்பம். என்னடா ஒரு காட்சி காட்சி கத்திக்கிட்டே இருக்கீங்க, அப்படித்தான் கத்துவாங்க. நம்மளை எல்லாம் இப்படி உள்ள கூட்டு ஒன்று சேர்க்கிறதுக்கு அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய கோட்டக்குப்பம் பெரிய பள்ளியாசனுடைய ஜமாத், அதனுடைய கண்ணியத்துக்குரிய பொறுப்பாளர்கள், இன்றைய பொறுப்பாளர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள். ஏன்னா நம்முடைய மக்தப் மதரசா கோட்டக்குப்பத்தை பொறுத்தளவுக்கு புதுசு கிடையாது. இங்க கூட்டம் கூட்டமா குழந்தைகள் ஆரம்பிக்கிறது புதுசு கிடையாது. ஒவ்வொரு வருடமும் இது போன்று நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை ஆரம்பிக்கிறத விமர்சையாக கொண்டாடுறது.
விழான்னு ஒண்ணு எடுக்கணும்னா உலகத்துல எது எதுக்கோ விழா எடுக்கிறான், இருக்கா இல்லையா? எது எதுக்கு விழா? அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் திரும்பி பாருங்க, நம்முடைய காசு, பணம், அந்தஸ்து, சொத்து, சுகம் இதெல்லாம் எது எதுக்குனாலும் செலவாயிருக்கு. ஆனா இன்னைக்கு நாம மன மகிழ்ச்சி அடையணும். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் கண் குளிர்ச்சின்னு அல்லாஹ் சொல்றான். கண் எரிச்சலா இருக்கக்கூடாது. மனைவியும் குழந்தையும் ஒவ்வொரு ஆணுக்கும் கண் குளிர்ச்சியா இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தான் பெற்றெடுத்த பிள்ளை கண் குளிர்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல கண் எரிச்சலா இருக்கு. கண் எரிச்சல், பார்க்க முடியல, அவனை பார்க்க முடியல. நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் பெற்றெடுத்த மகன், அவளை ஜீரணிக்க முடியல என்னால. கண் எரிச்சல் மட்டும் இல்ல, வயிறு சேர்ந்து எரியுது. எந்த பிள்ளைகளை தவம் இருந்து பெற்றோமோ, எந்த பிள்ளைகளுக்காக பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சா, கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனவங்க முதல்ல என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? கிராமத்துல ஏதாவது புள்ளப்பூச்சி வயிற்றுல உண்டா இருக்கா? அது என்ன வார்த்தைன்னு தெரியும். அல்லாஹ் அக்பர். அந்த பெண்ணு படுற பாடு இருக்க. கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல. அந்த தம்பதிகள் படக்கூடிய பாடு உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. அதே பிள்ளைகள் எத்தனை துவா செஞ்சு பெத்தா எப்படி பாதுகாத்துக்குவாங்க? இப்பதான் குழந்தை பிஸ்மில்லான்னு பாமா இருக்கு. அது முன்னாடியும் கொண்டு போய் அந்த அம்மாவை பெட்ல உட்கார வச்சாங்க. நீ கீழே இறங்கவே கூடாது. டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னம்மா இப்படி? மாமியார் சொல்லுது, நான் எத்தனை பிள்ளை பெற்றிருக்கேன், இப்படி மனையிலே உட்கார்ந்து இருக்காங்க, இது சோப்பிரசமா பெற்று எடுப்பாளா இல்ல வேற ஏதாவது ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணுமா? இருக்கா இல்லையா? சகோதரிகளை எவ்வளவு சிரமத்தில் பிள்ளைகளை உருவாக்கணும். அந்த பிள்ளைகள் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறார்களா, கண் எரிச்சலாக இருக்கிறார்களா? குர்ஆனுடைய சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்ம ஒட்டுமொத்த மஹல்லா ஜமாத்து துணை நிற்கிறது. பாராட்டுக்கள் இந்த ஜமாத்திற்கு, வாழ்த்துக்கள் இதை உருவாக்கிய உலமாக்களுக்கு. உஸ்தாத்மார்கள், உலமாக்கள், உஸ்தாந்திகள் இவங்களுடைய உழைப்பு இல்லாமல் இந்த பிள்ளைகள் மேலே ஏற முடியாது. இது பல மாதங்களுடைய முயற்சி. நாம தீனியாத்தை என்ன செஞ்சோம்? எல்லாருடைய ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லுவாங்கல்ல, மனித வளங்களை ஒன்றுபடுத்தணும். மனித வளம்னா என்ன தெரியுமா? இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மனித வளம் வேணும், தீனுடைய வளர்ச்சிக்கு மனித உள்ளத்தின் கவலை வேணும். இந்த குழந்தைகளை நினைச்சு நம்ம கவலைப்பட்ட போதும் இவங்கெல்லாம் உருவாயிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு நபி கவலைப்பட்டாங்க, தான் பெற்றெடுத்த பிள்ளைய மௌத்து வரைக்கும் கவலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண் பிள்ளைகள் பெற்றா என்ன, பெண் பிள்ளைகள் பெற்றா என்ன, பிள்ளைகளை பற்றி உண்டான சதா கவலை. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா தஅபுதூன மின் பாதி, தம்பி எனக்கு பிறகு நீங்க என்ன தப்பா வணங்குவீங்க? உங்களுடைய மார்க்கம் எப்படி இருக்கும்? உங்களுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும்? நீ உறவுகளை சேர்ந்து வாழ்வியா இல்லையா? ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க, பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நாள் கழிச்சு 70 வயசுக்கு பிறகு அல்லாஹ் குழந்தை செல்வத்தை கொடுத்தான். நபிமார்களுடைய அத்தனை சரித்திரம் குர்ஆன்ல தங்கள் பிள்ளைகளுக்காக அவங்க செஞ்ச துவா. பிள்ளைய வேண்டி துவாவை குர்ஆன் கத்து கொடுத்துச்சு. ஒரு பிள்ளைய வேண்டி எப்படி துவா செய்யணும்? யா அல்லாஹ் எனக்கு ஒரு டாக்டர் கொடு அப்படின்னு கேட்கலாமா? எங்க ஏரியால நீங்க வந்தீங்க வச்சீங்க, ஞாபகம் வந்துருச்சு, அதனால சொல்லிடுறேன். எங்க மாம்பழம் அந்த டி நகர் ஏரியானா ஃபுல்லா அவால் வாழ்ற இடம், அவால்கள் இருப்பாங்க. அது பிள்ளைகளை பார்க்க வரும்போதே குழந்தையில பிள்ளை இருக்கும். அப்புறம் டாக்டர் என்ன பண்றாரு, ஜட்ஜி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, கேட்கறத எப்படிதான் கேட்கறாங்க. நாம என்ன செய்யறோம்? கள்ள பையன் முடிக்கிறத பாரு, அவங்க அப்பா மாதிரியே முடிக்கிறோம், அவங்க அம்மா மாதிரியே வாட்சி வாட்சா கையாலாம் வந்திருக்காரு, அவன் பார்வையை பாரு. ஆனா அந்த பெருமக்கள்லாம் கூப்பிடும் போது எப்படிதான் கூப்பிடுறாங்க, ஜட்ஜி என்ன செஞ்சுட்டு இருக்காரு,
என்ன பண்றாரு ஜட்ஜி? ஆமா ஆய் போயிட்டாமா, ஜட்ஜு பார்த்துக்குமா. அவங்க தன்னுடைய என்னவா உருவானமோ அது குழந்தை பருவத்திலே சொல்லிடுறாங்க. இதுதான் யதார்த்தம். பெருமக்களே, இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம். குர்ஆனுடைய சமூகத்தை உருவாக்குவதற்கான இது முயற்சி. அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய மத்த மதரசாவினுடைய அறுவடை செய்த அறுவடை நாள் இது. விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் என்னைக்குங்க? அறுவடை செய்யற நாள். வியாபாரி வேலை செய்யற தொழிலாளிக்கு சந்தோஷம் என்னைக்கு? சம்பளம் வாங்குற நாள். இருக்கா இல்லையா? இன்னைக்கு நம்முடைய மகல்லாவில் நடைபெறக்கூடிய மற்ற மதரசாக்கள்ல இருந்து அறுவடை செய்யக்கூடிய நாள். 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கண்குளிர்ச்சியாக இன்னைக்கு குர்ஆன் ஷரீஃபை துவங்குறாங்க. அல்லாஹ் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பறக்க செய்வாங்க. உண்மையிலேயே சில கூட்டங்கள்ல கலந்து பேசுறது அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. சில கூட்டங்கள் கலந்துக்கிறதே பறக்கத்து. உலமாக்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய துவா கபூலாக வேண்டுமா? குர்ஆன் ஓதுறவங்க அல்லாஹ்ட்ட கையை துவா செய்யுங்க. தாய்மார்களே, உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த பிள்ளைகள் குர்ஆனை ஆரம்பிப்பார்களா இல்லையா, அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட கையை நீங்க அல்லாஹ் உதவி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம். குர்ஆனுடைய சமூகத்தை உருவாக்குவதற்காக நாம் பெரும் முயற்சி எடுக்கணும். குர்ஆனுடைய சமூகத்தின் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அதற்கு அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க. நாம என்ன செய்வோம்? நாம யாரை பார்த்து பயப்படுவோம்? நம்ம ஒருத்தர் அடிக்க போறோம், அவன் திரும்ப நம்மளை அடிக்க வந்தா வச்சுங்க, அடி மட்டும் உஷாரா இருக்கணும். அடி வாங்குறவன் இவனை எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம். இதுதான் நம்ம குர்ஆன் உடையவர்கள் என்ன எப்படி தெரியுமா யோசிப்பாங்க? ஏன் குர்ஆனுடைய சமூகத்தை உருவாக்கணும்? குர்ஆனுடைய சமூகம் என்ன தெரியுமா? ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, जो आदमी बदले लेता है उनसे मत डरो, जो आदमी माफ कर जाता है उससे डरो, क्योंकि उनके बदले अल्लाह लेते हैं. எந்த மனிதன் நாம் செய்த ஒரு காரியத்திற்கு பழி வாங்குகிறானோ அவனை பார்த்து பயப்படாதீங்க. ஆனா எந்த மனிதன் மன்னித்து விடுகிறானோ அவனை பார்த்து பயப்படும். ஏன்னா அவனுக்கு பகரமா யாரு பழி வாங்குவா? யார் பழி வாங்குவா? சொல்லுங்களேன். நாம மன்னிச்சுட்டா யார் பழி வாங்குவா? அந்த பழி. குர்ஆனுடைய சமூகம் எப்படி பார்க்குது தெரியுங்களா? குர்ஆன் இல்லாத சமூகம் பாக்குறீங்கல்ல. இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலைய, ஒரு சமூகத்தை எவ்வளவு அடிப்பீர்கள், எவ்வளவு ஒடுக்குவீர்கள், எவ்வளவு வஞ்சிப்பீர்கள், அந்த சமூகம் அல்லாஹ்தான் கையேந்தாங்க. அல்லாஹ்தான் 7வது நாள் ஆயும் அந்த பெருமக்களுடைய தீய அணைக்க முடியாது. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. உலகத்தின் வல்லரசு நாடு, தன் நாட்டை மட்டும் இல்லை, இந்தியாவில் இந்த கோட்டை குப்பத்தில் இவ்வளவு கூட்டம் ஏன் கூடி இருக்கிறாங்க? அமெரிக்காவில் உள்ள ஒரு மனிதர் உட்கார்ந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்குடைய அத்தனை தொலை தொடர்பு சாதனங்கள் வளர்ந்த காலத்துல தீ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எவ்வளவு பிளைட், நம்ம பிளைட்டுக்கு ஊர் கலப்போம், பிளைட்ல தண்ணி வருது, பிளைட்ல நெருப்பு அணைக்கக்கூடிய அத்தனை கெமிக்கல் வந்து கொட்டப்படுது. ஆனா நெருப்பு அணைய முடியல. எப்படி வந்துச்சு, எப்படி எதுவுமே தெரியல. அல்லாஹ்வுடைய சோதனை. பெருமக்களை, அந்த மக்களுக்கு நாம இன்னைக்கு துஆ செய்யறோம். அமெரிக்கா மக்களுக்கு துஆ செய்யறவங்க யாரு? இதே இஸ்லாமிய சமூகம் தான் துஆ செய்யணும் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பெருமக்களுக்கு அந்த தீயை விட்டு பரிபூர்ணமான நிவாரணத்தை கொடு. துஆ செய்யக்கூடிய சமூகம் யாரு? நாம. இந்த பெருமக்களை, குழந்தைகளை குர்ஆன் உடையவர்களாக உருவாக்குவோமா இன்ஷா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு அற்புதமான ஒரு ஊர் இது. ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஊர். நம்முடைய குழந்தைகள் ஒருவர் கூட குர்ஆன் ஓத தெரியாத குழந்தைகள் இந்த கோட்டை குப்பத்தில் இல்லை என்பதை இங்க உள்ள ஒட்டுமொத்த சமூகம் நம்ம உருவாக்கலாமா இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓத தெரியாத ஒரு குழந்தைகள் கூட இந்த ஊர்ல இல்லைங்க. ஒரு பெண்கள் கூட இல்லைங்க. குர்ஆன் ஓத தெரியா எத்தனையோ பெண்கள் மூத்தாயிட்டாங்க, நம்ம அடக்கம் செஞ்சிட்டோம். குர்ஆன் ஓத தெரியாம போய் சேர்ந்துட்டாங்க. எத்தனையோ ஆண்கள் மூத்தாயிட்டாங்க, நாம அவங்களை அடக்கம் பண்ணிட்டோம். குர்ஆன் ஓத தெரியாம போயிட்டாங்க. இனி ஒரு சமூகம் அப்படி உருவாக கூடாது இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓத தெரிந்த, குர்ஆனுடன் தொடர்புள்ள
ஒரு சமூகத்தை உருவாக்கலாமா இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள அனாதைகளை விட்டுட்டு போறாங்க. ஒரு கையில குர்ஆனையும் இன்னொரு கையில சுன்னத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் எதுவரை இந்த ரெண்டுத்தையும் கையில பற்றி பிடித்துக் கொள்வீர்களோ லன் துஹ்லிகு, நீங்கள் ஒருபோதும் வழியில் வர மாட்டீர்கள், நீங்கள் ஒருபோதும் பாதை மாறி செல்ல மாட்டீர்கள். குர்ஆனுடைய சமூகத்தை நாம உருவாக்கணும். என்னுடைய பையனுக்கு பெண் தேடுகிறீர்களா? எல்லாத்தையும் பாருங்க, அதோடு சேர்ந்து அந்த பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, 5 வேளை தொழுகையாளியான்னு பாருங்க. உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறீங்களா? எல்லாத்தையும் தேடுங்க, அதோடு சேர்ந்து எதை பாருங்க, குர்ஆன் ஓத தெரியுமா மாப்பிள்ளைக்கு. எத்தனை குடும்பத்துல கேட்கிறோம். 5 வேளை தொழுகையா? அவங்கள உருவாக்குறது இந்த ஃபேக்டரி. நம்ம கேட்கிறோம்ல, குர்ஆன் ஓத தெரிந்த மருமகன் இன்ஷா அல்லாஹ் இங்க இருந்து உருவாகுறார். குர்ஆன் ஓத தெரிந்த மருமகள் நம்முடைய நிஸ்வான்களின் மூலமாக உருவாகிறார். இது எதிர்கால சமூகத்தின் உருவாகும். அதனால இந்த மஹல்லால இன்னும் எவ்வளவு பிள்ளைகள் ஓதராம இருக்காங்களோ எல்லா பிள்ளைகளும் மதரசாக்கு வரணும். கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ்? கொண்டு வரணும். இந்த பிள்ளைகள் பட்டதாரிகளா ஆகுவதோடு குர்ஆனுடைய ஹாஃபிதுகளாக உருவாக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? நாங்க சென்னையில ஒரு டாக்டரை போய் சந்திச்சோம். கார்டியாலஜிஸ்ட். அவங்க போய் சலாம் சொன்னும் போது எல்லாம் பேசிட்டோம். டாக்டர் சார் சூரா ஃபாத்திஹா ஓதி துஆ செய்யுங்க, அல்லாஹ் லேசாகும். டாக்டர் சார் நீங்க எங்க படிச்சீங்க? நான் ஒரு ஹாஃபிஸ குர்ஆன்னு சொன்னாங்க. டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் பிளஸ் என்னங்க ஹாஃபிஸ குர்ஆனை மனப்பாடம் செஞ்சவங்க. இது போன்ற உருவாக்க வேணாமா? நம்ம கனவு காண வேணாமா? குர்ஆனோடு உருவாகிற குழந்தைகளை கனவு காணுங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க. கனவு என்பது அப்துல் கலாம் சொன்னது மட்டுமல்ல, குர்ஆன் சொன்னது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூரத்தை ஆரம்பிக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கனவு கண்டாரு? சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் என் கால்ல வந்து விழுது. இதான் கனவு. இந்த கனவினுடைய விளக்கத்தினுடைய முடிவு அந்த சூரா முடியுது. நம் குழந்தைகளை கனவு காண செய்யுங்கள். குர்ஆனுடைய கனவு. 1400 ஆண்டுகால ஒரு பின்னணி உள்ள சமூகம் இந்த உலகத்தில் முஸ்லிம்களை தவிர யாரும் கிடையாதுங்க. நம்மகிட்ட என்னங்க இல்ல, எல்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு கை கட்டி நிற்கக்கூடிய நிலை. ஏன் தெரியுமா? இந்த குர்ஆனை விட்டு நம்ம தூரமானோம். குர்ஆன்ல என்னுடைய தீர்வை நான் தேடுறது இல்லை. ஒரு பெண் தனக்கான தீர்வை வீடியோலையும் நாடகத்திலையும் தேடிக்கிட்டு இருக்கோம். குர்ஆன்ல தேடுங்க. குர்ஆன் எப்படிப்பட்டது? எனக்கான தீர்வு இருக்கு. ஹஜ்ரத் அஹ்மத் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு தாபி. அவங்க நிறைவாக நான் முடிக்கிறேன். அந்த தாபி பள்ளியாசல் வெளியே தளம் படுத்துட்டு இருக்காரு. அவர் தலைமாட்டில் ஒரு சின்ன பிள்ளை உட்காந்து குர்ஆன் ஓதுறாங்க. பாருங்க, குர்ஆன் ஓதுறது எப்படி அமலோ, குர்ஆன் ஓத சொல்லி கேட்கறது ஒரு அமல். உங்க பிள்ளைகள் தினந்தோறும் குர்ஆன் ஓத சொல்லி கேட்பீங்களா? இன்ஷா அல்லாஹ். தாய்மார்களை கேட்பீங்களா? பாப்பா நீ ஓதலா செல்லாம், என் காதுல இன்பமா இருக்கு, குர்ஆன் ஓது. அம்முக்குட்டி நீ ஓதுறா, குர்ஆன் ஓதுறா, நான் கேட்கிறேன். சூரா ஃபாத்திஹா ஓது, குல் சூரா ஓது. பாட்டு பாட வச்சு ரசிக்கிறது இல்ல, டான்ஸ் ஆட வச்சு ரசிக்கிறது இல்ல, குர்ஆன் ஓத சொல்லி ரசிக்கிறது. நீ இந்த லீவு நாள் குர்ஆன் நம்பு ஒரு சூரா. இந்த ரமலான்ல யாசீன் மனப்பாடம் செஞ்சுட்டா உனக்கு ஒரு கோல்ட் கிராம் காயின் வாங்கி கொடுங்க. சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, வாய்மார்களே சொல்லுங்க. அண்ணன் உங்க கைஸ் படுத்து இருக்காரு, படுத்து தலைமாட்ட குர்ஆன் ஓதுறாங்க. ஓதும்போது வருது, லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி ذிக்ருக்கும், உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம், அதுல உங்களை பத்தி உண்டான செய்தி இருக்கு. ஏன் சொல்றாங்க? சொல்றது உங்கள் பக்கம் ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறேன், அதுல உங்களை பத்தி செய்தி இருக்கு. அப்பனா என்ன பத்தி குர்ஆன்ல இருக்கா? ஒண்ணா குர்ஆனை வாங்கி ஓதுறேன். குர்ஆன்ல தன்னை தேடுகிறார். அன்பு சமூகமே, குர்ஆனில் உங்களை தேடுங்கள், குர்ஆனில் உங்களை தேடுங்கள். குர்ஆன்ல தேடுறார். ஆரம்பத்தில் எடுத்து பார்க்கிறார். சூரா பக்ரால முனாஃபிகீன்களுடைய அத்தாட்சிகளா வருது. நான் சொல்றேன் ரஸ்துஹாதா, நான் இங்க இல்ல, நான் இங்க இல்ல, நான் இங்க இல்ல. இரண்டாவது வராரு 18ஆம் ஜுஸுல மூமின்களுடைய 10 தன்மைகள். கத் அஃலஹல் முஃமினூன், மூமின்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். தொழுகையில பேணிக்கையா இருப்பாங்க, மர்மஸ்தானத்தை பாதுகாப்பாங்க, வாக்குறுதிகளை நிறைவு செய்வாங்க. நான் இவ்வளவு குவாலிட்டி மூமினும் இல்லையே. பிறகு 29ஆம் ஜுஸுக்கு வராரு. மா சலகக்கும் ஃபீ ஸகர் காலு லம் நகும் மினல் முஸல்லீன். நரகவாதிகளை பார்த்து கேட்கப்படும்,
ஏப்பா நீங்க நரகத்துக்கு போனீங்க? அவங்க சொல்லுவாங்க, நாங்க தொடல, நாங்க உணவு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, நாங்கள் மூழ்கி கிடந்தோம். சொல்றாரு லஸ்துஹாலா, நான் இங்கேயும் கிடையாது, நான் நரகவாதியும் கிடையாது, முனாஃபிக்கும் கிடையாது, ஹை குவாலிட்டி மூவியும் கிடையாது, நான் ஒரு சாதாரண நம்ம கேஸ் வரணும், நான் ஒரு சாதாரணமான ஆள். பிறகு யக்ததி 11வது சொல்ல வருது, வாஃபரூன யக்தரஃபு, ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், தாங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அவர்கள் தலை குனிந்து ஏற்றுக்கொள்வார்கள். நல்லவனும் செய்வாங்க, பாவங்களும் செய்வாங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா நான் இங்கதான் இருக்கேன். குர்ஆனிலே தன்னை தேடக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த மக்தப் மதரசாவின் மூலமாக மக்தபுகள்ல பிள்ளைகள் குர்ஆன் ஆரம்பிக்கிறது யதார்த்தமானது. ஆனா ஒரே சமயத்துல 128 பிள்ளைகள் ஆரம்பிக்கிறது, 45க்கு மேற்பட்ட பிள்ளைகள் குர்ஆன் முடிக்கிறது. இது ஒரு சிஸ்டம். ஸ்கூல் எப்படி நீங்க சிஸ்டமா இருக்கு, காலேஜ் எப்படி சிஸ்டமா, அல்லாஹ்வுடைய கிருபையில நம்முடைய மக்தப் இன்னைக்கு சிஸ்டம் ஆக்கப்பட்டது. நம்முடைய எல்லா மஸ்ஜிதுகள்லையும் இந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும். அதே சமயத்தில் உலமாக்களுடைய தலைமை, இந்த மதரசாக்களுக்கு யார் தலைமை தாங்கணும்? ஆலிம்கள் தலைமை தான். நிர்வாகிகள் ஒத்துழைப்பாளர்களா இருக்கணும், பெற்றோர்கள் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த 3 சாரார்கள் சேர்ந்தால்தான் 4வது சமூகத்தை உருவாக்க முடியும். நிர்வாக பெருமக்கள், உஸ்தாதுமார்கள், பெற்றோர்கள் 3 பேரும் சேரணும். அப்பதான் இந்த 4வது குழந்தை சமூகத்தை உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மக்கள் மதரசா, ஒரு முறைப்படுத்தப்பட்ட மதரசா நம்முடைய மஹல்லாக்கள்ல 10 ஆண்டுகளையும் தாண்டி அல்லாஹ் ஆரம்பத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சென்னையில ஆரம்பத்தில் இந்த தீனியா சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரும்போது ஆரம்பமாக கரம் கொடுத்த பெருமக்கள் இந்த கோட்டக்குப்பம் மக்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஜஸா கையில கொடுக்குது. பாண்டிச்சேரி மக்கள் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் நமக்கு எங்க கரம் கொடுத்தார்களோ, ஆனா கோட்டக்குப்பம் பாண்டிச்சேரி பெருமக்கள் நமக்காக கரம் கொடுத்தாங்க. இந்த பணி செய்து ஒரு மூலான ஒரு மாவின் உழைப்புல செஞ்சு இதுக்காக நமக்காக ஷஹீதாகியிருக்கார். இக்பால் மௌலானா உங்களுக்கு தெரியும். அவருக்கு அங்க அந்த கடைசி அரியாங்குப்பத்துல இருந்து கோட்டக்குப்பம் கூலிமேடு இந்த சைடு சுல்தான்பேட்டை வரைக்கும் ஃபுல் ரவுண்ட்ஸ் அடிப்பார். இமாம்கள்லாம் எப்படி இருப்பாங்க? ஒரு பள்ளியில அழகா இருப்பாங்க. ஆனா எங்க சார்ந்த உலமாக்கள் எப்படி தெரியுமா? தினந்தோறும் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு குழந்தைகள் வந்தாங்களா இல்லையா? இதற்காக ஒரு மஷூரா, நிர்வாகிகளை சந்திக்கிறது, ஹசன் நீங்க வாங்க ஹசன், இமாம்களை சந்திக்கிறது, மௌலானா கொஞ்சம் தட்டி சந்திக்கணும், பெற்றோர்கள் மீட்டிங். இதே பணியாக நமக்காக உழைத்து ஒருவர் ஷஹீதாக்கிறார். அதற்கு மேலதான் இந்த பிள்ளைகள் சாதாரண உழைப்பு இல்லை. இது பல ஆலிம்கள் இங்க ஒண்ணு தெரியாம உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அவங்களுடைய கடுமையான முயற்சி. பெற்றோர்கள் நீங்க ஒத்துழைப்பு செய்யுங்க. லீவு போடாம பிள்ளைகள் மதரசாக்கு அனுப்பி வைங்க. மதரசால ஏதாவது ஒரு விஷயமா முதல்ல பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துங்க. மதரசாவுக்கு லீவு போடாம போனா உனக்கு வாப்பா அன்பளிப்பு கொடுப்பேன்னு சொல்லுங்க. பெத்தவங்க உனக்கு நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லுங்க. மதரசாவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாதான் பிள்ளைகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாம ராஜத்துல பேசிக்கலாம்டா, நான் ஓதாத ஓதினா இல்லத்தா அஜத்தை அடி, அவன் ஓரளவுக்கு பயந்துட்டு இருக்கான், அஜத்தை அடிச்சிருவாங்கத்தா, உஸ்தாதக்கா திட்டுவாங்க, பார்த்துக்கலாம் அஜத்தை போயிட்டு வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நாம தான் அந்த பிள்ளைகளுடைய குர்ஆனுடைய கண்ணியத்துக்கு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு காரணமா இருக்கிறோமா தெரியுது. சரி பண்ணிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நாம சரி செய்யணும். வல்ல ரஹ்மான் மிகப்பெரும் ஒரு இந்த மஹல்லாவில் ஒரு சென்டர் அமைப்புல இதற்காக சென்டர் பொறுப்பாளர்கள் இருக்காங்க. நல்லா அடைக்கிறது. நம்ம இந்த ஒட்டுமொத்த கோட்டக்குப்பத்தில் 22 மக்தபுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. 2000க்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. 50க்கு மேற்பட்ட உஸ்தாதுகள் உஸ்தாபிகள். நம்ம கோட்டக்குப்பத்தை பொறுத்த அளவுக்கு இங்க மட்டும் பெண்கள் கூட்டம் ஜாதின்னு நினைக்காதீங்க. நம்ம மகனால அதிகமாக நடக்கிறது நிஸ்வான் மாசம். அதிகமான உஸ்தாதுகள் இங்கதான் இருக்காங்க, பெண் உஸ்தாதுகள். எப்படிப்பட்ட தியாகங்கள் கொஞ்சம் யோசிங்க. நான் தான் உங்க தியாகத்தை பேசணும், வேற யாரும் இங்க பேச முடியும். காலையில ஏஞ்சி பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டு கணவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அதற்கு பிறகு மதரசாக்கு வந்து பிள்ளைகளை ஓதி கொடுத்து இந்த பிள்ளைகளும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை போல காணக்கூடியவர்கள் தான் இந்த உஸ்தாது. அவங்களுக்காக நம்ம துவா செய்யணுமா இல்லையா? எவ்வளவு பெரிய தியாகத்துக்கு. அவங்களுக்கு நீங்க நல்ல அன்பளிப்புகள் கொடுங்க. உங்க மகனாவில மக்தபுல ஆண்டு விழா நிகழ்ச்சியில உங்களுடைய உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்துங்க. அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. அவங்களுக்கு ஹஜரத் பேசுறாங்களா இல்லையா? இந்த ஹதியா எண்ணிக்கையா இல்ல, ஒரே ஒரு ஃபார்முலா, மேரே காம் ஆப் கரோ ஆப்கே காம் மேரே கरूंगा, இதான் ஃபார்முலா. ஹஜரத்
என் வேலையை நீங்க செய்யுங்க, உங்க வேலையை நான் பார்த்துக்கிறேன். என் வேலை என்ன? இந்த மகள்ல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் குர்ஆன் போய் சேரணும், தீன் போய் சேரணும். கலிமா இல்லாம எந்த ஒண்ணுக்கும் மூத்தாகக்கூடாது. கலிமா இல்லாம எப்படிப்பட்ட பெருமக்கள் இந்த காலத்திலையும் ரமலான் மாதத்துல பெண்கள் நோன்பு வைக்காம நிறைய பேர் இருக்காங்க. ரமலான் மாதங்கள்ல மது அருந்தக்கூடிய வாலிபர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள். தண்ணியே குடிக்க கூடாது, அவன் குடிக்கிற தண்ணியே வேற. அப்ப இந்த காலத்துல தீனை கொண்டு போறது போலானா உங்களுடைய பொறுப்பு. நீங்க நல்லபடியா செய்யுங்க. உங்க ஃபிகர் என்ன, உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் நாங்க செய்வோம். இப்படி ஒரு பொறுப்பு எடுக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இப்படி ஒரு பொறுப்பு, இந்த பொறுப்பு நீங்க எடுங்க. உஸ்தாபிகள் இருக்காங்க, அது நல்ல கண்ணியப்படுத்து, அவங்களுக்கு நல்ல செய்யுங்க, உதவி செய்யுங்க. இன்னும் நீங்க நல்லா உருவாக்குங்க பிள்ளைகளை, பெண் சமூகத்தை உருவாக்கி கொடுங்க. உலமாக்களை ஆசிரியர்களை உயர்த்துவதை கொண்டு மக்தபுகளும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி உயரும். அந்த ரஹ்மான் விலைக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. மீண்டும் ஒரு முறை இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் இந்த பூவோடு சேர்ந்தால் நாமும் மறப்பதை போன்று இந்த குர்ஆனோடு சேர்ந்த இந்த குழந்தைகள் நாம் இந்த மஜ்லிஸ் அத்தனையும் அல்லாஹ் மனமகிழ செய்வானாக. இதனுடைய பரக்கத்து இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா முசீபத்துகளை அல்லாஹ் தூரமாக்கி, குறிப்பாக ரஜபுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம் எதிர்வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் குர்ஆன் ஒலிக்க வேண்டும். இந்த குழந்தைகள் நாம இன்னைக்கு குர்ஆன் ஆரம்பிச்சு கொடுக்கிறோமே, மூடி வைக்கிறதுக்கு இல்ல, ஓதுறதுக்கு. தாய்மார்களே, ரமலான்ல இந்த பிள்ளைகளை ஒரு குர்ஆன் முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நிஸ்வான்ல பொறுப்படுங்க. ஒவ்வொரு பெண் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை தாயை நியத்து வைக்கணும், இந்த ரமலான்ல நான் ஒரு குர்ஆன் ஓதி முடிப்பேன். நியத்து வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அப்பதான் இந்த குர்ஆனுடைய மஜ்லிஸ்ல நாம கலந்துக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா வந்தா அல்ஹம்துலில்லாஹ் போனோம், துஆ செஞ்சோம். இல்ல, நாங்கள் எல்லாம் உள்ளத்தில் ஒரு உறுதியோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரமலான்லயாச்சும் குறைஞ்சது ஒரு குர்ஆன் முடிக்கணும். முடிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? கோச்சிக்காம கையை மட்டும் தூக்குங்களா, யார் எது குர்ஆன் முடிக்கிறாங்க? தாய்மார்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ உங்கள்தான் குர்ஆன் ஓத தெரியலன்னா கவலை வேணாம், எங்க மனசாக்கு வந்துருங்க. நிஸ்வான்ல குர்ஆன் ஓதி கொடுக்க தயாரா இருக்கு. குர்ஆன் முடிக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குர்ஆன் முடிச்சு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். துஆ செய்வோமா? இந்த மக்தபை, இந்த நாடு, இந்த சூழல் அத்தனை வளர்ச்சிக்கு அல்லாஹ் ஹைராக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.